டேய் போடா வெளியே போடா வெளியே போடா போடா வெளியே வா உங்க அப்பன்ட்ட போய் சொல்லு வாகன காசை கொடுக்க வக்கில்ல இனிமே கடை இந்த கடை மாயனுக்கு தேர்ந்தோம். இந்த கிராமமும் மாயோலகோட தான் நம்ம சொல்லியே ஆகணும். இந்த கிராமத்தோட மூல வியாபாரமான வாழைக்கசந்த அரசியல், டீ கடை, ஹோட்டல், நில கான்ட்ராக்ட்னு எல்லாம் இவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. தன்கிட்ட பண உதவி கேட்டு வரவங்களை காக்க வச்சு பார்க்கறதுல இவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஆணவம் பிடிச்சவன். இவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. தான் எப்படி இந்த ஊர் ஆள்றோமோ தனக்கு அப்புறம் தன் மகனுக்கு கீழே இந்த ஊர் அப்படியே இருக்கணும்னு. இந்த மாயலகால பாதிக்கப்பட்டது பல பேர். இவனோட அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இற இந்த பரமசாதுவான கிட்டான். ஒரு வக்கீலாக இதை நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. எவிடன்ஸ் வீக்காக இருக்குது, கேஸ் தோத்துரும்னு ஆரம்பத்துட்டே உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. மேலே அப்பீல் போனாலும் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? புறம்போக்கு, உனக்கெல்லாம் ஒரு சொத்து வேணும், உனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. அனாத பயல, பிச்சாக்கார பயல. எவன்டா வருவேன் உனக்கு? இந்த ஊர்ல இருக்கிற பாதி பய சொத்து பத்திரம் பூரா என்கிட்ட தான் இருக்கு. எல்லாம் என் மகனுக்காகத்தான்டா. எடுறா மகனே. தங்கச்சின்னு சொன்னீங்க, அது உண்மைதான். எனக்கு நல்லாவே தெரியும். தங்கச்சியை நீ வச்சிருக்கீன்னு சொல்லி நான் பரப்பி விட்டுருவேன். பார்த்துக்க. அதுக்கப்புறம் நீ வந்து நாண்டுகிட்டு தான் சாகணும். சாகணும், நீ நாண்டுகிட்டு சாகணும். தன்னோட உடைமைகள் எல்லாத்தையும் இழந்து இந்த கிட்டான் அவனோட சகோதரியாக கூட பழகிற செல்வியோட வாழ்க்கைக்கும் மானத்துக்கும் எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு யாரும் எடுக்கக்கூடாது அந்த முடிவை எடுத்தான். போய் விழுடா, இங்கே இல்லை. உன் குலதெய்வம் காலடி, உன் மனச்சுமைய அங்கே இறக்கி, உன் பாரத்தை அவன் சுமப்பான். அவன் இறங்கி வருவான். போடா, அங்க போ. Ha